ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோல நம்ம ஐ வேல்யூ இன்ஃபோ சொல்யூஷன் ஐபிஓட டீடைல் அனாலிசிஸ் பார்க்க போறோம். ஸோ வீடியோவோட எண்டு வரை பாருங்க. நீங்க இந்த ஐபிஓல இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த கம்பெனி எப்படி ஒர்க் ஆகுது எல்லாமே நம்ம டீடைல்டா பார்க்கலாம். ஐ வேல்யூ 2008ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பெங்களூர் ரீஜியன் பேஸ் பண்ண கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் ப்ரீவியஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஆர்கனைசேஷன்லேருந்து 40 பீப்பிள் சேர்ந்து இந்த கம்பெனிய வந்து இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கரண்டா ஷேர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் குரூப் பிளஸ் 10 எம்ப்ளாயீஸ் அண்ட் சில பிரைவேட் ஈக்விட்டி ஃபிர்ம்ஸ் கிட்ட இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் வந்து கரண்டா இருக்கு. அண்ட் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, 18 வருஷம் இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான சொல்யூஷன் வந்து குடுத்துட்டு வராங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட பிசினஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஓஇஎம் சொல்றாங்க. அதாவது ஒரிஜினல் எக்யூப்மென்ட் மேனுஃபேக்சரர். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, Google Cloud, AWS இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட்ட வந்து அவங்களே வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அத வந்து சில இந்த சிஸ்டம் இன்டகிரேட்டர் மாதிரி ஐடி கம்பெனிஸ் Infosys, TCS அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்ஸ வந்து யூஸ் பண்ணி அவங்களோட அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஸோ இந்த OEM வந்து ப்ராடக்ட்ட இன்னோவேட்டிவா டெ அ கிரி கிரியேட் பண்றாங்க. ஸோ இந்த OEM ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டுகெதரா சேர்த்து, இப்போ கஸ்டமர்ஸோட ரெக்யர்மென்ட்க்கு ஏத்த மாதிரி இந்த சிஸ்டம் இன்டகிரேட்டர்ஸ் வந்து அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கம்பெனி என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து லார்ஜ் என்டர்பிரைஸ் பீப்பிள்ஸ்ல தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ இவங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாமே லார்ஜ் என்டர்பிரைஸ் பீப்பிள் தான். ஸோ இந்த என்டர்பிரைஸ் பீப்பிள் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரெக்யர்மென்ட் வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட ரெக்யர்மென்ட்க்கு ஏத்த மாதிரி அவங்களோட ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்ளிகேஷன் இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது எப்படி ஃபர்தரா எக்ஸ்டெண்ட் பண்றது, எப்படி மோர் செக்யூர்டா வைக்கிறது, அதுக்கு ஏத்த மாதிரி இந்த OEM அண்ட் சிஸ்டம் இன்டகிரேட்டரோட பார்ட்னர்ஷிப்ல இவங்க சில வேல்யூ ஆடட் சர்வீஸ் வந்து குடுக்குறாங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, மெயினா எந்த ஒரு ப்ராடக்ட்டையோ, அப்ளிகேஷனையோ டெவலப் பண்ணல. அதுக்கு பதிலா இவங்க குடுக்குற அப்ளிகேஷன்ல வர டேட்டாஸ் அண்ட் அவங்களோட சர்வர் இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா, மெயின்டெயின் பண்றது அண்ட் செக்யூர்டா வச்சுக்கிறது, இந்த மாரி அடிஷனலான சர்வீஸ் வந்து குடுக்குறனால தான் இந்த கம்பெனிய வந்து வேல்யூ ஆடட் டிஸ்ட்ரிபியூட்டர் கம்பெனின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இவங்களோட மெயின் கோர் பிசினஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல சைபர் செக்யூரிட்டின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனில பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா 109 OEM இருக்காங்க. அண்ட் 804 சிஸ்டம் இன்டகிரேட்டர்ஸ் வந்து இவங்க வந்து இவங்களோட அப்ளிகேஷன வந்து ரெடி பண்ணி குடுக்குறாங்க. ஸோ இந்த கம்பெனியோட பிரசன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்தியால 8 லொகேஷன்ஸ்ல இருக்காங்க. அண்ட் இன்டர்நேஷனல் லெவல்ல பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் நியர்பை கண்ட்ரீஸ் லைக் மிடில் ஈஸ்ட், ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி ரீஜியன்ஸ்லயும் இவங்களோட பிசினஸ் பிரசன்ஸ் வந்து இருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா, 1600 கோடி. கரண்ட்டா இந்த கம்பெனில எம்ப்ளாயீஸ் கவுண்ட் பார்த்தீங்கன்னா, 421 எம்ப்ளாயீஸ் வந்து இருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 6000 கஸ்டமர்ஸ்க்கு வந்து இவங்களோட சர்வீஸ் வந்து குடுத்திருக்காங்க. ஸோ கஸ்டமர் ஃபோக்கஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, இவங்க மெயினா வந்து 4 செக்டர். ஸோ அதில பார்த்தீங்கன்னா, பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் செக்டார், கவர்ன்மென்ட் ஸ்பான்சர்ட் பிஎஸ்யூ அண்ட் செவரல் மினிஸ்ட்ரீஸ், ஐடி, டெலிகாம் இந்த மாதிரி லார்ஜ் என்டர்பிரைஸ் பீப்பிள்ஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணி இவங்களோட சர்வீஸ் வந்து குடுக்குறாங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி OEM ப்ராடக்ட்ஸ யூஸ் பண்ணி கரண்ட்டா 109 OEM இருக்காங்க. போத் இந்தியன் அண்ட் இன்டர்நேஷனல் லெவல்ல. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டுகெதரா சேர்த்து கஸ்டமரோட ரெக்யர்மென்ட்க்கு ஏத்த மாதிரி ஒரு ஃபைனல் சொல்யூஷன் வந்து இந்த கம்பெனி குடுக்குறாங்க. அபௌட் கோர் ஆஃபரிங் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட மெயின் கோர் பிசினஸ் சைபர் செக்யூரிட்டி. ஸோ இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணது இந்த சைபர் செக்யூரிட்டி மூலமா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்கிங்ல கஸ்டமர்ஸோட டேட்டா எல்லாம் பார்த்தீங்கன்னா, சர்வர்லயோ இல்ல கிளவுட்ல வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கிற டேட்டா வந்து புரொடெக்டடா இருக்கணும்னா, இந்த சைபர் செக்யூரிட்டி வந்து ரோல் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து நாட் ஒன்லி ஐடி இண்டஸ்ட்ரி, மல்டிபிள் செக்டார் அதாவது புரொடெக்டடா டேட்டா வந்து எந்த ஒரு சைபர் அட்டாக் அண்ட் ஹேக்கிங்னால அஃபெக்ட் ஆகாத மாரி புரொடெக்ட் பண்ணணும். இந்த சைபர் செக்யூரிட்டி வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். லைக் இது பார்த்தீங்கன்னா, ஃபயர்வால் பிரிவென்ட் ஹேக்கிங். ஸோ லைக் லேப்டாப்ல ஆன்டி வைரஸ் யூஸ் பண்றோம். இந்த மாதிரி நம்ம சைபர் த்ரெட்ஸ்ல இருந்து நம்மளோட டேட்டா வந்து புரொடெக்ட் பண்றதுக்கு இந்த டெக்னாலஜிஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனில மெயின் கோர் பிசினஸும் இதுதான். அண்ட் மேஜர் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, இந்த சைபர் செக்யூரிட்டி மூலமா தான் இந்த கம்பெனி ஜெனரேட் பண்ணி வராங்க. ஸோ இத தொடர்ந்து இவங்க ஃபர்தரா இன்னும் சில ஆட் ஆன் சர்வீசஸ் வந்து குடுத்துட்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மென்ட். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் அதாவது ஒரு டேட்டா வந்து அது கிரியேட் பண்றதுல இருந்து ஃபைனலா ஸ்டோர் பண்ணி அது எரேஸ் ஆகாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன்ல இஷ்யூனா அந்த டேட்டா வந்து எரேஸ் ஆயிரும். அப்படி ஆகாம அத பிரிவென்ட் பண்றதுக்காக அதுக்கு ஒரு பேக்கப், ரீஸ்டோர், அச்சீவ் பண்ணாலோ, டெலிஷன் பண்ணாலோ இந்த மாரி கம்ப்ளீட்டா ஒரு டேட்டாவோட என்டயர் லைஃப் சைக்கிளையும் மேனேஜ் பண்ற மாதிரி சொல்யூஷனும் இவங்க குடுத்துட்டு வராங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டேட்டா சென்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ ஒரு சின்ன கம்பெனி, ஒரு ஸ்மால் செட்டப்ல எனக்கு வந்து டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் பண்றதுக்கு பிசிக்கல் சர்வர் செட்டப் வந்து வேணும்னு சில கம்பெனிஸ் வந்து ரெக்வயர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி பிசிக்கலாவும் ஸ்டோரேஜ் சொல்யூஷன், அது மட்டும் இல்லாம சில அட்வான்ஸ்டா ஹைபிரிட் கிளவுட் ரிலேட்டடான ஸ்டோரேஜ் சொல்யூஷனும் இந்த கம்பெனி வந்து குடுத்துட்டு வராங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஏஎல்எம் அப்ளிகேஷன் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மென்ட், கிளவுட் அண்ட் அதர்ஸ் மூலமாவும் இவங்க ரெவென்யூ ஜெனரேட் பண்றாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, என்டையரா ஒரு என்டர்பிரைஸ் கஸ்டமர்ஸ்க்கு தேவையான அவங்களோட ரெக்யர்மென்ட் பிளான் பண்றதுலருந்து ஃபைனலா பில்ட் பண்ணி, டெஸ்ட் பண்ணி, கம்ப்ளீட்டா அந்த அப்ளிகேஷன வந்து இவங்க வந்து புரொடக்ட் பண்றாங்க. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்ஸோட அப்ளிகேஷன்ஸ வந்து புரொடக்ட் பண்றது தான் இவங்களோட மெயின் ரோல். ஸோ இந்த ப்ராடக்ட் வைஸ் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா 47% சைபர் செக்யூரிட்டி மூலமா இந்த கம்பெனி ஜெனரேட் பண்றாங்க. ஸோ மேஜர் 95% ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் மூலமா தான் கிடைக்குது. ஜஸ்ட் 5% தான் எக்ஸ்போர்ட்ஸ் மூலமா கிடைக்குது. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, மெயினா இவங்களோட ரெவென்யூ ஜெனரேட் பண்றதுக்கு இந்த OEM அண்ட் சிஸ்டம் இன்டிகிரேட்டர் ரொம்பவே டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, டாப் 10 OEM மூலமா 63% இந்த கம்பெனியோட சேல்ஸ் வந்து நடக்குது. அண்ட் சிஸ்டம் இன்டிகிரேட்டர்ஸ் மூலமா பார்த்தீங்கன்னா, 90% இந்த கம்பெனியோட சேல்ஸ் வந்து இந்த சிஸ்டம் இன்டிகிரேட்டர வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. டாப் 10 சிஸ்டம் இன்டிகிரேட்டர்ஸ் மூலமா 34% வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கள்ல வந்து குறைய ஆரம்பிச்சுச்சுன்னா, இவங்களோட சேல்ஸ் வந்து மேஜரா வந்து அஃபெக்ட் ஆகும். அண்ட் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் இன்டிகிரேட்டர் 2023ல 567 இருந்து இப்ப கரண்ட்டா 804 வரை இவங்களோட சிஸ்டம் இன்டிகிரேட்டர்ஸோட பார்ட்னர்ஷிப்ப வந்து இன்னும் அதிகமா பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அபௌட் பியர் கம்பேரிசன் எடுத்துட்டீங்கன்னா, இந்தியால எந்த ஒரு லிஸ்டட் பியர் கம்பெனியும் இவங்களுக்கு இல்ல. ஏன்னா, இவங்க பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் OEM ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணி ஒரு யூனிக்கான ஒரு சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடான சொல்யூஷன் வந்து குடுத்துட்டு வராங்க. சேம் இத மட்டும் செப்பரேட்டா பண்ற மாதிரி எந்த ஒரு டைரக்ட்டா கம்பேரபிள் லிஸ்டட் பியர்ஸ் வந்து இந்தியால இல்ல. பட் சில ஃபாரின் கம்பெனிஸ் வந்து இருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவ் நெட்வொர்க் இது வந்து நோ லாங்கர் லிஸ்டட் கம்பெனி. அண்ட் மல்டிகேம் லிமிடெட் பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்ச் ரிலேட்டடான கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியோட போஸ்ட் இஷ்யூ பிஇ அதாவது ஐ வேல்யூவோட போஸ்ட் பிஇ பார்த்தீங்கன்னா 18Xல இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு ரீசனபிள் பிரைஸ் வேல்யூவேஷன்ல தான் ஸோ அபௌட் ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ல போத் கிராஸ் சேல்ஸ் அண்ட் நார்மல் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்பரேஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிராஸ் சேல் மீனிங் என்னன்னா, ஓவராலா எவ்வளோ சேல்ஸ் நடக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சாஃப்ட்வேர வந்து $100க்கு வந்து விக்கிறாங்க. பட் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, அந்த சாஃப்ட்வேர வந்து பில்ட் பண்ண மாட்டாங்க. இன்ஸ்டெடா அதுக்கு வர கமிஷன் அந்த மாதிரி ஒரு சார்ஜஸ் தான் இவங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த கமிஷன் மட்டும் தான் இவங்களோட ரெவென்யூல வந்து ஆட் ஆகும். நாட் என்டையர் அந்த $100 சேல்ஸ் வந்து இவங்களோட ரெவென்யூல வந்து ஆட் ஆகுது. ஸோ 100 பார்த்தீங்கன்னா, கிராஸ் சேல்ஸ் வேல்யூ. ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கிடைக்கிற அந்த $10 தான். ஸோ இப்படி தான் வந்து இந்த கிராஸ் சேல்ஸ் அண்ட் நெட் சேல்ஸோட டேட்டா வந்து இந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ல வந்து நம்ம செப்பரேட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த கம்பெனில கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, 2439 கோடி வரை கிராஸ் சேல்ஸ் வந்து கரண்ட்டா நடந்திருக்கு. ஸோ ரெவென்யூ ஃப்ரம் ஆப்பரேஷன் பார்த்தீங்கன்னா, வெறும் 922 கோடி தான். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, கிராஸ் சேல்ஸ விட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, ரொம்பவே லோயர் ரேஞ்சுல தான் வந்து இருக்காங்க. ஸோ கிராஸோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 9%ல வந்து மெயின்டெயின் பண்றாங்க. ஸோ 10% தான் வந்து இவங்களோட கிராஸ் சேல்ஸோட குரோத்தே இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்சம் லோயர் ரேஞ்சுல தான் இருக்காங்க. பட் ப்ராஃபிட் மார்ஜின் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா, 3.47%ல வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு வராங்க. எபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா 5%ல வச்சிருக்காங்க. அண்ட் இவங்களோட ROE, ROC பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கா வந்து குரோ ஆயிட்டு வராங்க. பட் இந்த கம்பெனில பார்த்தீங்கன்னா, ட்ரேட் ரிசீவபிள் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இவங்களோட டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா, 942 கோடி. ஆல்மோஸ்ட் இதுக்கு ஈக்குவலா ட்ரேட் ரிசீவபிள் வந்து 846 கோடி வரை இங்க RHPல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் மேனேஜ்மென்ட் இன்டர்வியூல இதுக்கு என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, ஸோ இந்த கம்பெனில பார்த்தீங்கன்னா, டியூ டூ அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் லைக் நான் முன்னாடியே சொன்ன மாரி தான் கிராஸ் ஓட அந்த ட்ரேட் ரிசீவபிளும் இதுல வந்து மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா, இத வந்து நம்ம நெட்டோட ட்ரேட் ரிசீவபிள் மட்டும் எடுத்துட்டோம்னா, இதோட கவுண்ட் வந்து மினிமலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ட்ரேட் ரிசீவபிள் டேஸ் பார்த்தீங்கன்னா, 125 டேஸ்ன்னு இருக்கு. ஸோ இவங்க என்ன மென்ஷன் பண்ணாங்க, இது வந்து கிராஸோட ட்ரேட் ரிசீவபிள் டேஸ் கவுண்ட். ஸோ அதனால தான் இது வந்து 125 டேஸ்ன்னு அதிகமா இருக்கு. பட் OEM மூலமா வர கிரெடிட் டேஸ் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 55 டேஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ரிசீவபிள் வந்து கம்மியா தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ரிசீவபிள்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இவங்க வந்து இன்சூர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால கிரெடிட் ரிஸ்க்கும் வந்து லிமிட்டடா இருக்கும்னு மேனேஜ்மென்ட் சைடு வந்து சொல்லியிருக்காங்க.
ஸோ அபவுட் புரமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனில 3 புரமோட்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 23 இயர்ஸ் வரை இந்த ஃபீல்டுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்காங்க. ஸோ இந்த புரமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, விப்ரோ, வோல்டாஸ் இந்த மாதிரி ஐடி கம்பெனிஸ்ல வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில வந்து இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஷேர் ஹோல்டிங் பொறுத்தவரை இந்த கம்பெனியோட புரொமோட்டர் அண்ட் புரொமோட்டர் குரூப் டுகெதரா பார்த்தீங்கன்னா, 39% ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்காங்க. ஸோ போஸ்ட் ஐபிஓல பார்த்தீங்கன்னா, புரொமோட்டர் அண்ட் புரொமோட்டர் குரூப்போட ஷேர் ஹோல்டிங் 32% வந்து குறையுது. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனில பிரைவேட் ஈக்விட்டி ஃபர்மோட ஷேர் ஹோல்டிங் இருக்கு ப்ரீ ஐபிஓல. ஸோ கிரியேட்டர் இவங்க பார்த்தீங்கன்னா, பிஃபோர் ஐபிஓ 30% வந்து இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புரொமோட்டர் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் ஆனதுனால தான் இந்த கம்பெனி ஐபிஓ மூலமா கம்ப்ளீட்டா ஓஎஃப்எஸ்ல இஷ்யூ பண்ணி இந்த பிரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட ஷேர்ஸ வந்து செல் பண்றதுக்காக ஐபிஓ வரதா மேனேஜ்மெண்ட் சைடு வந்து சொல்றாங்க. ஸோ போஸ்ட் ஐபிஓல இந்த கிரியேட்டரோட ஷேர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா, 10% வரை ஹோல்டு பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் சைடு என்ன சொல்றாங்கன்னா, இந்த கம்பெனி எந்த ஒரு ஃப்ரெஷ் இஷ்யூவும் ரைஸ் பண்ணல. ஸோ அதுக்கு பதிலா இவங்க பார்த்தீங்கன்னா, 130 crore வர நெட் கேஷ் வந்து இந்த கம்பெனில கரண்ட்டா வச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸ்க்கு வந்து இவங்களுக்கு சஃபிஷியன்ட்டா இருக்கும். அதனால தான் இவங்க வந்து எந்த ஒரு ஃப்ரெஷ் இஷ்யூவும் ரைஸ் பண்ணல. கம்ப்ளீட்டா ஓஎஃப்எஸ்ல இந்த பிரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸ் வந்து எக்ஸிட் ஆகுறதுக்காக ஐபிஓ வரதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆப்பரேட்டிங் கேஷ் ஃப்ளோ பொறுத்தவரை லாஸ்ட் இயர கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்டா வந்து லோயர் ரேஞ்சுல தான் இருக்கு. ஸோ ஆங்கர் இன்வெஸ்டர்ஸோட டிமாண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா 13 ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் ஃபண்ட் 29% அண்ட் யூடிஐ ஸ்மால் கேப் ஃபண்டுக்கு பார்த்தீங்கன்னா 11% வரை அலோகேஷன் குடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலா இந்த 2 டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்டுக்கு பார்த்தீங்கன்னா 42% வரை ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 18 இயர்ஸ்ல இவங்களோட ரெவென்யூ குரோத் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட்டா 20-20%ல வந்து இவங்களோட ரெவென்யூ சிஏஜிஆர் வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு வராங்க. அண்ட் இந்த கம்பெனில எந்த ஒரு மேஜர் லிட்டிகேஷனும் இல்ல. அண்ட் இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து இது ஒரு மோனோபோலி பிளேயர். ஸோ எந்த ஒரு லிஸ்டட் கம்பெனியும் இல்ல. ஸோ நம்ம இந்த கம்பெனிய கம்பேர் பண்றதுக்கு, ஸோ இது வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் ஆஃப்டர் லிஸ்டிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். அண்ட் இந்த கம்பெனி ரெவென்யூ ஜெனரேஷனுக்காக மேஜரா பார்த்தீங்கன்னா, ஓஇஎம் அண்ட் எஸ்ஐ அதாவது சிஸ்டம் இன்டகிரேட்டர்ஸ வந்து மேஜரா வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட ஓவரால் கிராஸ் சேல்ஸ் மார்ஜின் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 10%ல தான் வந்து மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. இது வந்து லோயர் ரேஞ்சுல தான் இருக்கு. ஸோ கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா, பாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லயும் இருக்கு இன் எஃப்ஐ 23ல. ஸோ கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, அது வந்து ரெடியூஸ் ஆயிட்டே தான் இருக்கு. ஸோ இந்த ஐபிஓவும் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமா எந்த ஒரு ஃபண்டும் ரைஸ் பண்ணல. ஸோ இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் குரோத் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றது நமக்கு அஸ்யூம் பண்ண முடியல. அண்ட் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, 66% ப்ராடக்ட் இம்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து தான் பண்றாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, ஃபாரெக்ஸ் ரிஸ்க்கும் இந்த கம்பெனில இருக்கு. அண்ட் எம்ப்ளாயி அட்ரிஷன் ரேட் பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா 34% இருக்கு. ஸோ இந்த டெக்னாலஜி ட்ரிவன் இண்டஸ்ட்ரிய பொறுத்தவரை இது ஒரு அதிகமான அட்ரிஷன் ரேட். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஓவராலா சைபர் செக்யூரிட்டில வந்து ஸ்டார்ட் பண்ணி, இப்போ டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகுறதுக்கு ஏத்த மாதிரி கிளவுட், ஏஐ இந்த மாதிரி மல்டிபிள் ஓஇஎம்மோட இவங்களோட பிசினஸ் சொல்யூஷன் வந்து குடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த கம்பெனில பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் பார்ட்னர் எக்கோசிஸ்டம் அண்ட் பிரைஸ் வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா, அட்ராக்டிவா இருக்கு. ஸோ இந்த கம்பெனில நம்ம ஒரு அதாவது ஒரு மினிமல் லிஸ்டிங் கெயின் மேபி நெகட்டிவ் போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அப்ளை பண்ணலாம். அதர்வைஸ் நீங்க ரிஸ்க் டேக்கர்ஸா இருந்தீங்கன்னா, லாங் டெர்ம் வரை ஹோல்டு பண்ணி இந்த கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.